வெல்கம் டு இன்னைக்கு ஏஎஸ் அகாடமி. நாம இந்த எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்க, கால்ஸ் விட்டுருக்காங்க ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேனுக்கு. ஸோ நம்மளுக்கே தெரியும், ஓகேவா? ஸோ ஐடிஎஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஐடிஎஸ் சிலபஸில் சர்வேயர் டிராஃப்ட்மேன் எழுதலாம். பட் நீங்கள் டிப்ளமோவோ பிஇஓ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிப்ளமோ சிலபஸ் தான் ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் என்ன பண்ணணும், நம்ம டிப்ளமோ சிலபஸ்ல நம்ம எக்ஸாம்ஸை நம்ம எழுதி ஆகணும், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதே நம்ம டிப்ளமோ லெவல் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிற ஒரு கொஸ்டின் நான் நடத்த போகிறேன். எம்ஓஎஸ்ல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் இருந்து, ஓகேவா? ஸோ வாங்க கவனிப்போம். கண்டிப்பாக நான் நடத்துகிற படிச்சாவே ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் கன்ஃபார்ம் போட்டுருவோம், கன்ஃபார்மாக, ஓகேவா? கேட்குற கொஸ்டின் நடத்த போகிறேன், ஓகேவா? கான்செப்ட் சொல்ல போகிறேன். என்ன பண்ண மெயின் என்ன கேட்பாங்க இந்த எம்ஓஎஸ்ல பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ரெஸ் நம்மகிட்ட கேட்பாங்க சார். ஸ்ட்ரெஸ் எல்லாருமே தெரியும், ஸ்ட்ரெஸ் நம்ம ரிஸ்க்குமான்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்னா என்ன சார்? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோட் டிவைட் பை ஏரியா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது லோட் டிவைட் பை ஏரியா, ஓகேவா? இல்லை என்ன சொல்கிறோம், அதை சொல்லுவோம் பி பை ஏன்னு சொல்லுவோம், லோட் டிவைட் பை ஏரியா. யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம் யூனிட், ஓகேவா? இல்லைன்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், இந்த மாதிரி நம்ம யூனிட் சொல்லுவோம். இது ஸ்ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது ஸ்ட்ரெயின் என்ன சார்? சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்சிங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த், ஓகேவா? இப்போ லோடு தரதுனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பொருள் என்ன ஆகும், எலாங்கேஷன் ஆகுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இருக்கு, நம்ம லோடு என்ன ஆகும், இது என்ன ஆகும், லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இந்த சேஞ்ச் ஆன லென்த்துக்கும் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்துக்கும் போட்டால் அதுதான் ஸ்ட்ரெயின், ஓகேவா? ஸோ எலாங்கேஷனும் ஆகலாம், குறையவும் செய்யலாம். சேஞ்சிங் லென்த் என்ன பண்ணலாம், அதிகமாகவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். பட் ஸ்ட்ரெயினிங்கிறது சேஞ்ச் லென்த் ஒரிஜினல் லென்த்து. இதுக்கு நோ யூனிட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட். ஏன் சார் யூனிட் வராது அப்படின்னா, இதுவும் லென்த்து, ஸோ யூனிட் கிடையாது, ஓகே? மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இ இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஏன்னா இந்த ப்ரொபோர்ஷனல் தூக்கம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு வரோம், ஈங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம கொண்டு வரோம். அது ஈனா என்ன சார் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ். ஈங்கிறது என்னது, யங்ஸ் மாடுலஸ். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். அப்போ யங்ஸ் மாடுலஸ் என்ன சார்? அப்போ இ ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின், ஓகேவா? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னா யங்ஸ் மாடுலஸ் நம்ம சொல்கிறோம், ஓகே? யங்ஸ் மாடுலஸ் சொல்கிறோம் நம்ம ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஓகே? இது யங்ஸ் மாடுலஸ், ஓகே? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ரிஜிடிட்டி மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் சொன்னோம், நம்ம ஜின்னு சொல்லுவோம். ஜிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ். இது என்னன்னா அதே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான், ஆனால் இதில் வந்து என்ன பண்ணா சியர் ஸ்ட்ரெஸ் மாடுலஸ்னாவே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். சியர் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சியர் ஸ்ட்ரெயின். சியர் ஸ்ட்ரெஸ் பை சியர் ஸ்ட்ரெயின்னா நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் சொல்கிறோம். இதுக்கும் நோ யூனிட், சாரி யூனிட் வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்குல்ல, நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான். ஏன்னா இதுக்கு யூனிட் கிடையாது, ஸ்ட்ரெஸ் யூனிட் அப்படியே வந்துடும், நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், ரிஜிடிட்டி மாடுலஸ், ஓகே? மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பல்க் மாடுலஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறதுலேருந்து 3 வச்சு ஒரு லிங்க் இருக்குது, அதில் வந்து சம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், ஓகேவா? மூணாவது பல்க் மாடுலஸ், நம்ம கேன்னு சொல்லுவோம், ஓகே? இது என்ன பல்க் மாடுலஸ்னா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஓகேவா? முன்னாடி பார்த்து சிஎஸ் ஸ்ட்ரெஸ் பை சிஎஸ் ஸ்ட்ரெயின் ஆர் டவு பை சை, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த 3க்கும் லிங்க் இருக்குது, ஓகேவா? மூணாவது இருக்குது பாய்சான் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன சார் அப்படின்னா lateral strain divided by
லீனியர் ஸ்ட்ரெயின், லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். அப்புறம் என்ன சார், ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன், இப்போ நம்ம லோடு தரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது எலாங்கேட் ஆகுமா, ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இதோட டயமீட்டர் என்ன ஆகும், குறையுமா? இழுக்கிறப்ப என்ன ஆகும், இதோட டயமீட்டர் என்ன ஆகும், உள்ள குறையும். இது லேட்ரல் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின்னா இங்கே வெளியே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். வெளியே இழுக்கிறதா என்ன ஆகும், வெளியே இன்க்ரீஸ் ஆகும். இது உள்ள வரணும், உள்ள குறையும். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் சொல்கிறோம் பாய்சான் ரேஷியோ, ஓகேவா? எப்படி சொல்லுவோம் அப்போ நம்ம மியூன்னு சொல்லுவோம், ஓகேவா? மியூ ஆர் 1/m, ஓகேவா? மியூ ஆர் 1/m சொல்லுவோம். இதுக்கு நோ யூனிட். ஏன் சார் நோ யூனிட்? ஏன்னா இதுவும் ஸ்ட்ரெயின், இதுவும் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. ஸோ நோ யூனிட் பை நோ யூனிட், நோ யூனிட், ஓகேவா? பாய்சான் ரேஷியோ இஸ் நோ யூனிட். ஓகே, இப்போ இந்த நான் பார்த்த 4 விஷயம் சொன்னேன்னா என்ன சொன்னேன்? யங்ஸ் மாடுலஸ் இ, ரிஜிடிட்டி மாடுலஸ் ஜி, பல்க் மாடுலஸ் கே, பாய்சான் ரேஷியோ மியூ. இந்த 4ஐயும் லிங்க் பண்ணி ஃபார்முலா கண்டிப்பாக டிப்ளமோ ஜிடிஓ புக்கில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குறாங்க. என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த 4 இன்டர்லிங்க் பண்ணி ஃபார்முலா இருக்கு, ஓகேவா? என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா மக்கப் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இது எக்ஸாம் எல்லாம் நீ கண்டிப்பாக கேட்கலாம். எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். E = 2G × 1 + μ. கனெக்ட், ஓகேவா? சப்போஸ் E கொடுத்துட்டு G கேட்பாங்க, மியூ கொடுத்துருப்பாங்க. E = 3K × 1 - 2 μ. மூணாவது E = அது E கொடுத்துருப்பாங்க, G கேட்பாங்க. இப்போவுமே எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்டிங்காக தான் இருக்கும், ஓகேவா? The young smallest of E value, the young smallest value is 0.25. The Poisson ratio value is 0.1. What is the rigidity modulus? இல்லை அப்படின்னா பல்க் மாடலஸ் கொடுத்துட்டு E கொடுத்துட்டு மியூ கேட்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க, கேட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக போட தெரியும். இதில் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, கேட்குறாங்க. கம்பல்சரி எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஓகேவா? E = 2G × 1 + μ, E = 3K × 1 - 2 μ. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா E = 9 kg 3K + G. இதெல்லாம் கேட்டதில்லை, பட் மெயினாக வந்து இந்த 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், ஓகேவா? 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா வந்து மஸ்ட்டு, ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கு. 4வது ஃபார்முலா மியூ = 3K - 2G / 6K + 2G, ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? இந்த கண்டிப்பாக 4 படிச்சு போங்க, உங்களுக்கு 2 கொஸ்டின் கன்ஃபார்ம், ஐயோ 1 to 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். வேணா எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஏன்னா E கொடுத்துருவாங்க, G கொடுத்துருவாங்க, மியூ கேட்பாங்க. இல்லைன்னா E/G கேட்டு மியூ கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலா எதை படிக்கணும், இந்த 2 ஃபார்முலா எக்ஸாமில் மக்கப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த 2 ஃபார்முலா கண்டிப்பாக என்ன பண்ணும், எக்ஸாமில் மக்கப்பாக தெரியணும். 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், ஐயோ 1 to 2 கொஸ்டின்ஸ், அதுக்கு மேலே கூட இருக்கலாம், பட் 2 கேள்வி கன்ஃபார்மாக இருக்கும். நீங்களாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, ஓகேவா? ஸோ MOSல கேட்குற முக்கியமான டாப்பிக்கில் இது முக்கியமான ஒன்று, ஓகேவா? டிப்ளமோ லெவலில் இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மள ஜேடிஓ கிளாஸ் போயிட்டுருக்கு, ஓகேவா? ஜேடிஓக்கு நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஓகேவா? நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ ஜேடிஓ கிளாஸ் ஏறணும், ஓகேவா? கிளாஸு டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் ஃபுல் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட்டும் ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ஒரு 40 டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட ஹார்ட் காப்பியாகவும் இருக்குது, பிடிஎஃபாகவும் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி சர்வேயர் இருக்கும், சர்வேயர் அண்டு டிராஃப்ட்மேனுக்கு நம்மகிட்ட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிலிட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் எல்லாமே நம்ம கிளாஸ் டெஸ்ட் இருக்குது. வேணும் அப்படின்னா 77081 97281 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலே நம்ம தான் கம்மியான ஃபீஸ், ஓகேவா?
இப்போ என்னன்னா கேப்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம். நம்ம தான் கம்மியான ஃபீஸில் வச்சிருக்கோம். நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்க. நம்மகிட்ட கிளாஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, மெட்டீரியல் நம்மளுக்கு கம்மியாக பேசுவாங்க, பண்ணித்தரோம். ஓகேவா? அதே மாதிரி MVI மோட்டர் இன்ஸ்பெக்டரும் நம்மகிட்ட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. தமிழ்நாட்டில் யார்ட்டையும் மெட்டீரியல் கிடையவே கிடையாது 20 யூனிட்ஸுக்கும். அது வேணும், நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்கள் வாங்கி தரலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.